உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் மாறா, என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டா. போலீஸ்னா யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். உன்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பி உன் பொண்டாட்டிய லைஃப் லாங் அழ வைக்கிறேன்டா. எனக்கு வீராவை முதல் தடவை பார்த்ததுல இருந்து அதோட தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து நம்ம பக்கத்திலே நின்னுக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்னமோ தெரியல, மத்தவங்க கொடுக்கற தைரியத்தை விட வீரா கொடுக்கற தைரியம் இன்னும் மனசுக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்குது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கோன்னு இப்ப தோணுது. வீரா இந்த வீட்டுலதான் வந்து வாழணுங்கிறது விதினா. இப்ப மட்டும் இல்ல வள்ளி, நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு உட்காரும் போதெல்லாம் வீரா நான் பாத்துக்கிறேன் மாமான்னு என்கிட்ட சொல்லும். அது சொன்ன மாதிரியே அந்த பிரச்சனையை முடிச்சும் கொடுத்துரும். உண்மையிலேயே அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தது நம்ம பண்ண புண்ணியம் வள்ளி. இப்ப பாராட்டுவ, ஆனா அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே உன் புள்ளதான், அத மறந்துடாத. உடனே நீ உன் மருமகளை விட்டு கொடுக்காம பேசுவிய. பின்ன என்ன, நீயே சொல்லு. அன்னைக்கு மாறம் மட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வீரா கழுத்துல தாலி கட்டலனா இன்னைக்கு அவ இந்த வீட்டுல இருப்பாளா? வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், ஆனா அத அவன் செஞ்ச முறை ரொம்ப தப்பு. வாழ வாழ அவ கூட சேர்ந்து ஓம்போக்கும் சரியில்லை, பாத்துக்க. இருந்தா இருந்துட்டு போட்டோம். இங்க பாரு, வீரா என்ன சொன்னாலும் அத அப்படியே கேட்டு அதுபடியே செய். ஏன் எதுக்குன்னு உன் புத்திசாலித்தனத்தெல்லாம் அவகிட்ட காமிக்காத. அவ எது சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் மாறா. அதை விட முக்கியம், அவ என்ன செஞ்சாலும் அது ஊ நல்லதுக்காக தான் இருக்கும். சரி, சட்னியை ஊத்து. என்ன சிரிப்பு, உனக்கெல்லாம் சரியான கடிவாளம் அவதான்டா. சாப்பிடு போதும். உன் பொண்டாட்டி நினைச்சு நினைச்சு சிரிக்கிறியோ? இன்னைக்கு அவன் பாயிலே படுக்க கூடாது. எங்க பாய காணோம்? இதெடுத்து ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஸ்மெல் வருது. என்ன? இல்ல, புதுசா ஏதோ ஸ்மெல் வருது. என்னது? அது ரூம் ஃப்ரெஷ்னர். எதுக்கு? ஸ்மெல் வந்தாவது கேக்குறிய, மத்தது எது செஞ்சாலும் உன் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. என்னென்ன? என்ன? எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும், அதனால அடிச்ச. இந்த ரூம்ல நானும் இருக்கேன், அத மறந்துட வேணாம். ஹலோ, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் என்ன செஞ்சாலும் நீ என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தானே வைய, என்ன பண்ணுவீங்க? எதுக்கு சிரிக்கிற? நான் பண்ணுவேன். சொல்லலாம் முடியாது, செய்யும் போது தெரியும். 3.25 அடி உயரம் இருந்துகிட்டு பெரிய பெரிய வேலைலாம் பார்த்துட்டு இருக்கல நீ. அப்பா, லைட் ஆஃப் பண்ணிடு. தரையில படுத்துக்கிட்டானே, எப்படி உன்னை கட்டலுக்கு கொண்டு வரது? என்ன பண்றது?
அப்போ மட்டும் நீ கட்டல்ல வந்து படுக்கல, என்னடி மிரட்டுற? இல்ல நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் இல்ல. மார்கழி மாச குளிரு, ஏசி இப்பதான் 20ல வச்சிருக்கேன். அத 16க்கு மாத்திருவேன். ஃபேனையும் ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருவேன். எப்படி வசதி? என்னடி பிளாக்மெயில் பண்ற? நான் சொன்னா நீ கேட்கணும், அவ்வளவுதான். குளிருது வேற. வந்து படுக்க போறியா இல்லையா? வரண்டி, வேற வழியும் இல்ல. ம். ஃபேனையாவது குறைச்சு தொலையாண்டி. ஏய், எனக்கு வேர்க்குது. போ. அம்மா. ஏய், எதுக்கு இவ்ளோ பெரிய கேப்? அப்புறம் நீ உருண்டு விழுந்துட்டு உங்க அத்தை கிட்ட போய் என்ன அப்படியே வீர கீழே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லுவேன். இப்ப என்னடி வேணும் உனக்கு? இப்ப பக்கத்துல வந்து படுக்க போறியா இல்லையா? இப்ப வர போறியா இல்லையா? என்னடி பிரச்சனை உனக்கு? பக்கத்துல படுத்துக்கோ. இந்தா வச்சுக்கோ, நல்லா போத்திக்கோ. கடவுளே, இதெல்லாம் எனக்கு தான் நடக்குதா? இதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலையே. ஏ, இந்த நேரத்துல இந்த கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத. பாவம், அவரே காலையில இருந்து ஓவர் டைம் பார்த்துட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குவாரு. வர வர நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் கேக்குது மாறா. வாடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.